அரசியல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ள நிலையில் அரசியல் தலைவர்களின் மேடை பேச்சுக்கள், அதிரடி பேட்டிகள், அனல் பறக்கும் விமர்சனங்களை பாலிடிக்ஸ் பஞ்ச் பகுதியில் பார்க்கலாம். தகுதியுள்ள யாருக்கும் உரிமை தொகை கிடைக்காம போயிடக்கூடாதுன்னு அதில் நான் கவனமாக இருந்தேன், உறுதியாக இருந்தேன். இந்த திட்டத்தை அறிவித்த உடனே இதை பார்த்து பயந்து போய் எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி அவர்கள் இந்த திட்டத்தை பற்றி அவதூறுகளை பரப்ப தொடங்கி இருக்கிறார். ஆனால் இந்த திட்டத்தை அவரால் தாங்கிக் கொள்ள முடியல. அதனால்தான் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுகிறார். நான் எங்க விளம்பரம் பண்ணேன்? ஏற்கனவே மாண்புமிகு அம்மா அவர்கள் அம்மா திட்டம் என்று ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதிமுக ஆட்சி இருக்கும்போது, அம்மா இருக்கும்போது, அப்ப இந்த வருவாய்த்துறை அதிகாரிகள்லாம் ஒவ்வொரு கிராமமா போய் அந்த கிராமத்து மக்களை சந்திச்சு அவருடைய பிரச்சனை என்று கேட்டு அதை தீர்த்து வச்சார். அது ஸ்டிக்கர் ஒட்டி தான் இன்றைய முதலமைச்சர் ஒரு 40 கோரிக்கைகள் அடங்கிய ஒரு விளம்பரத்தால் அடிச்சு உங்களுடன் ஸ்டாலின் என்று விளம்பரப்படுத்தினார். மாண்புமிகு 10 தோல்வி பழனிசாமி அவர்களே, 2019ஆம் ஆண்டிலிருந்து தமிழ்நாட்டு மக்கள் தொடர்ச்சியா உங்களுக்கு டாடா பைபை சொல்லிட்டு தான் இருக்காங்க. இந்த தேர்தலில் உங்களுக்கு நிரந்தரமா குட் பை சொல்லிட்டு போறாங்க. ஒரு திரைப்படத்தில் வரும், அதுக்கெல்லாம் நீ சரிபட்டு வரமாட்ட. நல்லா புரிஞ்சுக்கங்க, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் தான் எஜமானர். இந்த கூட்டணிக்கு அதிமுக அதிமுக ஆட்சி அமைச்சு, அதில் இபிஎஸ் இன்னும் உங்களுக்கு தெளிவுபடுத்தணும். இந்த கூட்டணி தான் ஆட்சி அமைச்சுன்னு சொல்லிட்டாரு, அப்புறம் அவ்வளவுதான். 10-15 நாட்களுக்குள் திருமாவளவனை நான் நேரடியாக சந்திக்க போகிறேன். அவரை பின்பற்றுகிற இளைஞர்களை தவறாக வழி நடத்திவிடக்கூடாது. KP ராமலிங்கம் அவர்கள் எனக்கு நன்கு அறிமுகமானவர். அந்த நட்பின் அடிப்படையிலே அவரை சந்திக்க வந்தால் நிச்சயமாக வரவேற்போம். திமுக கூட்டணி இருப்பதனால் பிஜேபி எதிர்க்கிறோம் என்றால் அது தேர்தல் அரசியல் காரணங்கள் என்ற பொருளில் அமைந்துவிடும். ஆனால் கருத்தியல் அடிப்படையிலே பாஜக புரட்சியாளர் அம்பேத்கரின் உயிர் மூச்சு கோட்பாடாக இருக்கிற மதச்சார்பின்மைக்கே எதிரானது. அதுதான் எங்களுடைய விமர்சனம். 2024 ஒரு நல்லாட்சி அமையணும் ஒரே நோக்கமாக இன்னைக்கு 2026 சட்டமன்றத்தில் ஆட்சி அதிகாரத்தை நோக்கி மட்டுமே பயணிக்க வேண்டும்ங்கிறது தான் எங்களுடைய வேண்டுகோள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்கிற பேச்சு தொடங்கிவிட்டது. நல்லவர் ஆள வேண்டும், தீமையான ஆட்சி நடத்துகிற திமுக வீழ வேண்டும், வீட்டுக்கு போக வேண்டும் என்கிற முடிவை தமிழ்நாட்டு மக்கள் எடுத்து விட்டார்கள். முதல்ல ஆட்சி வரட்டும்.